வணக்கம். இன்று விறுவிறுப்பாக மக்களவைத் தேர்தலின் முடிவுகள் முதல் சுற்று தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 24 சுற்றுகளில் முதல் சுற்றில் ராமநாதபுரம் தொகுதியில் பன்னீர்செல்வம் அவர்கள் முன்னிலை அடைந்திருப்பதாகவும், அதிமுகவின் வேட்பாளர் இந்தியா கட்சியின் கூட்டணி வேட்பாளராக இருக்கின்ற நவாஸ்கனி அவர்கள் பின்னடைவை சந்தித்துள்ளார் என்ற தகவல்களும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றிருக்கிறது. முதல் வெற்றியை பதிவு செய்வாரா? ராமநாதபுரத்தில் பன்னீர்செல்வம் அதிமுகவில் இருந்து விலகியவுடன் பன்னீர்செல்வம் அவர்கள் தேர்தலில் களம் இறங்கும் முதல் தேர்தல் என்பதால் அதிமுக அதிர்ச்சியடைய வகையில் பன்னீர்செல்வம் அவர்களது வெற்றி அமையுமா? கிட்டத்தட்ட பன்னீர்செல்வம் அவர்கள் இந்த ராமநாதபுரம் தொகுதியில் வெற்றியடைந்து விட்டால் நிச்சயமாக அமைச்சர் பதவி கொடுக்கப்படுவது உறுதிதான். மத்திய அமைச்சராக பொறுப்பேற்பார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. பன்னீர்செல்வம் அவர்கள் தொடர்ச்சியாக முன்னிலை வகித்து வருகிறார். இரண்டாவது இடத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி கட்சியான இந்திய முஸ்லிம் லீக் கட்சியின் வேட்பாளர் நவாஸ்கனி அவர்கள் இரண்டாவது இடத்தில் தொடர்ந்து இருக்கிறார். எப்ப வேண்டுமானாலும் முன்னிலைக்கு வரலாம் என்ற நிலை ஏற்பட்டுள்ளது. முதல் சுற்று முடிவின் நிலவரம் தற்பொழுது இதுவாகத்தான் இருக்கிறது. கிட்டத்தட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எந்த இடத்தில் வெற்றியடைகிறதோ தோல்வியடைகிறதோ, ஆனால் பன்னீர்செல்வம் அவர்கள் மட்டும் வெற்றியடைந்துவிடக் கூடாது என்பதற்காக பல்வேறு சதி திட்டங்களையும் போட்டியிருந்தது. ஆனால் அனைவரது முகத்திலும் கரிபூசும் விதமாக பன்னீர்செல்வம் அவர்கள் ராமநாதபுரத்தில் வெற்றியடைந்து விட்டால் மிகப்பெரிய ஒரு ஆரவாரமாக கொண்டாடப்படக்கூடிய நிலைமை உருவாகும். அதிமுக மீண்டும் பன்னீர்செல்வம் அவர்களது கையில் ஒப்படைக்கப்படும் என்ற தகவல்களும் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அடுத்த இலக்கை கொண்டு செல்வதற்கு பன்னீர்செல்வம் அவர்களால் முடியுமா என்பதை இந்த தேர்தல் தன்னிச்சையாக ராமநாதபுரத்தின் முடிவு பொறுத்துதான் அதை பற்றி முடிவு செய்ய முடியும். இரண்டாவது சுற்றில் யார் முன்னிலை என்பதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.